வணக்கம் நண்பர்களே. டிஎன்இபியில் 325 ஏஇ பதவிக்கு ஃபைனல் ரிசல்ட் எப்போது? அதேமாதிரி ஹைகோர்ட்டுகளை புது உத்தரவு நேற்று பிறப்பித்தாங்க. ஸோ அதை பற்றி என்ன அப்படிங்கிற விவரம் பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தொடர்ந்து கேட்குறதுனால தான் நான் இந்த தகவல் வெளியிடுறேன். இது வேலைவாய்ப்பு தகவல் அல்ல, உங்களது சந்தேகங்களுக்கான ஒரு விளக்கம் தான். ஸோ ஹைகோர்ட் புது உத்தரவு என்ன பிறப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிங்க. பக்கத்தில் இருக்கிற பில் பட்டன் தவறாமல் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால தான் உங்கள் மொபைலுக்கு உடனுக்குடன் ஜாப் சம்மந்தமான அனைத்து தகவலும் வந்து கொண்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் இறுதி வரை பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மின் வாரிய உதவி பொறியாளர் நியமனம் ஹைகோர்ட் கிளை புது உத்தரவு. இதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக்கில் நம்ம ஒரு தகவல் வெளியிட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா 2000 காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட ஏஇ பதவிக்கு இருக்குது. நிறைய பேர் அடிஷ்னல் ஏஇ தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு செக்ஷனில் இருக்கிற ஒரு ஏஇ இன்னொரு செக்ஷனையும் சேர்த்து தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எலெக்ஷன் வேறு நியர்பை வரப்போகுது. அதனால் சீக்கிரமாக இந்த கேஸ் முடிவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு மிக அதிகம். ரெண்டாவது, கோர்ட்டில் உத்தரவின் பேரில் தான் எல்லாமே ரிலீஸ் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அந்த விவரத்தை நம்ம பார்ப்போம். மதுரை சூர்யா நகரை சேர்ந்த பரணி பாரதி ஹைகோர்ட் மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் மின் வாரியத்தில் புதிதாக 325 பொறியாளர் தேர்வுக்கான எழுத்துத் தேர்வு முன்பு கேள்வித்தாள் வெளியானது. எனவே உதவி பொறியாளர் நியமன நடைமுறைக்கும் நியமன உத்தரவு வழங்கவும் தடை விதிக்க வேண்டும். மேலும் உதவி பொறியாளர் பணியிடத்துக்கான எழுத்துத் தேர்வு ரத்து செய்து புதிதாக எழுத்துத் தேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். கடந்த வாரம் வழக்கு விசாரணையின் போது மின்வாரிய உதவி பொறியாளர் பணி நியமன விவகாரத்தில் தற்போதைய நிலையை தொடர நீதிபதிகள் உத்தரவிட்டிருந்தனர். இந்த மனு நீதிபதிகள் என் கிருபாகரன், எஸ் சுந்தர் அவர்கள் ஆகியோரின் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. தேர்வில் வெற்றி பெற்ற தேர்வர்கள் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், மின்வாரிய உதவி பொறியாளர் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் தேர்வு முடிந்த பின் வினாக்களை தொகுத்து சமூக வலைதளத்தில் பகிர்ந்து உள்ளனர். தேர்வுக்கு முன் வினாத்தாள்கள் வெளியாகவில்லை என அண்ணா பல்கலைக்கழகம் விசாரணையில் தெரிய வந்துள்ளது என கூறினார். ஸோ அண்ணா பல்கலைக்கழகம் விளக்கம் கொடுத்துருக்காங்க. அரசு தரப்பு வக்கீல் கூறும் பொழுது, அண்ணா பல்கலை விசாரணை கமிட்டி அமைக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டது. இதில் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து தேர்வுக்கு பிறகு விடைகளை சமூக வலைதளங்களில் வெளியிட்டது உறுதியாகி இருக்கிறது. இதனால் வினாத்தாள்கள் முன்கூட்டியே வெளியானதாக கூறும் குற்றச்சாட்டு உண்மையல்ல என்பது தெரிந்தது. மனுதாரர் சொல்வது போல் அல்லாமல் இந்த நியமனம் முறைப்படி நடந்துள்ளது என்றார். இதனையடுத்து மின்வாரிய உதவி பொறியாளர் பணி நியமன விவகாரத்தில் தற்போதைய நிலை தொடர வேண்டும் என்று உத்தரவை நீதிபதிகள் நீக்கியதோடு பணி நியமனம் தொடர்பான இறுதி முடிவு நீதிமன்ற உத்தரவுக்குட்பட்டது என கூறி விசாரணையை தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்துள்ளனர்னு சொல்லி தகவல் வெளிவந்திருக்கு. ஸோ இன்றைக்கி நிறைய பேப்பர்லையும் இது சம்மந்தமாக இன்று வெளிவரும். ஸோ அந்த தகவலெல்லாம் பாருங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏஇ தகவல் தேர்வு பற்றி தகவல் தெரியாதவங்க எல்லாருக்கும் தயவு செஞ்சு நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபார்வேர்ட் பண்ணுறதுனால எல்லாருக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும். ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட் சம்மந்தமாக ஏதாவது தகவல் கிடைச்சா நான் வெளியிடுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய டவுட்டுகள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்னால் அதிகாரப்பூர்வ தகவல் இல்லாமல் நான் எதையும் வெளியிட முடியாது. அவ்வாறு வெளியிட்டால் நல்லா இருக்காது. நம்ம சேனலுக்கு அந்த கெட்ட பேர் தான் வரும். ஸோ அதனால் உறுதியான தகவல் தெரிந்தால் மட்டும் நம்ம சேனலில் வெளிவரும். டிஏ பற்றி நிறைய பேர் கேட்குறீங்க. அதிகாரப்பூர்வ தகவல் வரட்டும். வந்த உடனே நான் உங்களுக்கு நம்ம சேனலில் தகவலை வெளியிடுறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துருங்க. தொடர்ந்து விளையாட்டு தகவல்களை நம்ம சேனலில் வெளியிட்டு வரோம். உங்கள் ஆதரவு தொடர்ந்து இருக்குன்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பதிவோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.